விடாமுயற்சி கொண்ட சிறுவன். ஒரு சிறிய கிராமத்தில் சிவா என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பள்ளி மிகவும் பிடிக்கும். ஆனால் படிப்பில் அவன் பலவீனமாக இருந்தான். எவ்வளவு முயன்றாலும் அவனுக்கு குறைந்த மதிப்பெண்களே வந்தன. அவனுடைய நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். சில பெரியவர்கள் கூட, படிப்பு உனக்கு வராது, பள்ளிக்குப் போவது நிறுத்து என்றார்கள். சிவா மிகவும் கவலையடைந்தான். ஆனால் அவன் விடவில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பள்ளிக்குப் போகும் முன் கிராமத்தில் பால் கொடுத்து தன் அம்மாவுக்கு உதவுவான். இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு சிறிய எண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் படித்தான். ஒரு நாள் ஆசிரியர் அவன் பலமுறை எழுத பயிற்சி செய்வதை கவனித்தார். ஆசிரியர் கேட்டார், சிவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாய் ஏன்? நல்ல மதிப்பெண்கள் வருவதில்லை அல்லவா? சிவா சிரித்துக்கொண்டு சொன்னான், சார், நான் மெதுவாக கற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒருநாள் கண்டிப்பாக கற்றுக்கொள்வேன். நான் கைவிட மாட்டேன். அதை கேட்ட ஆசிரியர் மகிழ்ந்து தினமும் பள்ளிக்குப் பிறகு அவனுக்கு தனியாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். மாதங்கள் கடந்தன. சிவா மெதுவாக முன்னேற்றம் அடைந்தான். பாடங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். வகுப்பில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். இறுதித் தேர்வு வந்தது. அனைவரும் அவன் மீண்டும் தோல்வி அடைவான் என்று நினைத்தனர். ஆனால் முடிவுகள் வந்தபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சிவா தேர்ச்சி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் முழு வகுப்பில் முதலிடம் பெற்றான். அவனை கேலி செய்த நண்பர்களே இப்போது கைதட்டினர். ஆசிரியர் கூறினார், திறமை முக்கியம். ஆனால் முயற்சி மற்றும் பொறுமை அதைவிட சக்தி வாய்ந்தது. சிவா நிரூபித்தான், வெற்றி புத்திசாலிகளுக்கு மட்டும் அல்ல, விடாமுயற்சி கொண்டவர்களுக்கே கிடைக்கும். கதையின் நெறி: விடாமுயற்சி விடியலை தரும். மெதுவான முன்னேற்றமும் முன்னேற்றமே. உழைப்பு தோல்வியை வெல்லும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.